திருப்பரங்குன்றம் மலையில என்ன பிரச்சனை? மலை உச்சியில ஒரு தீபத்தூண் இருக்குங்க. அந்த மலையவே சிக்கந்தர் மலைன்னு சொல்றான். எப்படி சிக்கந்தர் மலை? 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் பாடின திருமுருகாற்றுப்படையில நக்கீரன் சொல்றான், இந்த மலை உனக்கு சொந்தம்டான்னு பாடப்பட்ட திருமுருகாற்றுப்படை 6 படை வீடுகளில் முதல் படை வீடு திருப்பரங்குன்றம். அங்க எப்படி சிக்கந்தர் வந்தாரு? மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் சொல்றாரு அது சிக்கந்தர் மலைன்னு. தேர்தலில் பாடம் புகட்டுவார்கள் இந்துக்கள் என்று அந்த கட்சிகளுக்கு நான் எச்சரிக்கிறேன். எப்படி சிக்கந்தர் மலையா இருக்க முடியாது? முருகனுக்கு சொந்தம். அங்க இருக்கிற தர்கா, அங்க இருக்கிற படிக்கட்டுகள், அங்க இருக்கிற நெல்லித்தோப்பு என்ற பகுதி, இது மாத்திரம்தான் அந்த ஜமாத்துக்கு சொந்தம், தர்காவுக்கு சொந்தம். மத்த எல்லாம் கோவிலுக்கு சொந்தம்னு 1920 தீர்ப்பு இருக்கு, 1931 தீர்ப்பு இருக்கு, பிரிவி கவுன்சில் ஜட்ஜ்மெண்ட் இருக்கு, 1994 நீதியரசர் கனகராஜ் தீர்ப்பு இருக்கு, இப்ப 2025 நீதியரசர் சுவாமிநாதனுடைய தீர்ப்பு இருக்கு. மேல்முறையீட்டிலும் 2 அமர்வுகள், 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வுல தீர்ப்பு இருக்கு. எதையும் நான் மதிக்க மாட்டேன், அங்க இருக்கிறது சர்வே கல்லு அப்படின்னு ஒருத்தர் பேசுறாங்கன்னா என்ன உச்சபட்ச அராஜகம் இது? இந்துக்களுக்கு நேருகிற வஞ்சனை இல்லையா? துரோகம் இல்லையா? அநீதி இல்லையா? அத்துணையும் மீறி திருப்பரங்குன்றத்தில் அடுத்த கார்த்திகைக்கு தீபம் ஏற்றப்படும். திருப்பரங்குன்றம் தீபம் ஏற்றப்படும். இந்த ஆட்சியில ஏன் முடியவில்லை என்றால், தீர்ப்பு வந்தும் கூட முருகன் தீர்ப்பு வேற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். திமுக ஆட்சியில் தனக்கு தீபம் வருவதை முருகனே விரும்பாத காரணத்தினால்தான் இது நடக்கவில்லை நினைக்கிறேன். அடுத்த ஆட்சியில பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆதரவுல நடக்கிற ஆட்சியில, அங்கம் வகிக்கும் ஆட்சியில தீபம் ஏற்றப்படத்தான் போகிறது. முருகன் நமக்கு ஆசீர்வாதம் கொடுக்கத்தான் போறார். இல்லைன்னா இந்துக்களுக்கு இங்க வாழ முடியாத சூழ்நிலை உருவாயிரும். இன்னைக்கு தேவை ஒரு வலிமையான ஹிந்து எழுச்சி நமக்கு தேவை. இந்த தேர்தல் ஹிந்துவாக வாழ்கிறோம், ஹிந்துவாக விரதம் இருக்கிறோம், ஹிந்துவா பாத யாத்திரை போறோம், இந்துவா ஆலய வழிபாடு செய்கிறோம். இதெல்லாம் எவ்வளவு முக்கியமோ அதற்கு சற்றும் குறையாத முக்கியம் ஹிந்துவாக நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்பது அதை விட அதிக முக்கியம். ஹிந்துவாக வாழ்வோம், இந்துவாக வாக்களிப்போம் என்பதையும் இந்த தேர்தல் நாம காமிக்கணும்.